வேடசந்தூரில் வினோதம். செண்ட மேளம் முழங்க அங்க பிரதட்சணை செய்து இந்துக்கள் போல நேர்த்திக்கடன் செலுத்தி மத நல்லிணக்கத்தை எடுத்து காட்டிய கிறிஸ்தவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள கிழக்கு மாரம்பாடியில் பழமை வாய்ந்த புனித பெரிய அந்தோணியார் பேராலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் புனித அந்தோணியார் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்வர். இந்த ஆண்டு புனித அந்தோணியார் கோயில் திருவிழா நேற்று வியாழக்கிழமை இரவு பேராயர் தாமஸ் பால்சாமி தலைமையில் திருப்பலி மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி காணிக்கை மண்டபத்தில் இருந்து செண்ட மேளம் முழங்க குழந்தை இயேசு சொரூபத்தை ஊர்வலமாக ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தி 7 நாட்கள் ஒரு சந்தி இருந்த சாப்பிடாமல் விரதம் இருப்பது 600க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் ஆலய வளாகத்தில் அங்க பிரதட்சணம் செய்து ஆலயத்திற்கு வந்தனர். அவர்களுக்கு திருத்தந்தையர்கள் தீர்த்தம் தெளித்து ஜப மாலையை தலையில் வைத்து ஆசீர்வாதம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் புனித அந்தோணியார், மேரி மாதா, குழந்தை இயேசு சொரூபங்களை வழிபட்டு சென்றனர். ஒரு சந்தி இருந்தவர்களுக்கு ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்பான வேண்டுகோள் விடுக்கிறது. சக்கரம் வலம் வரக்கூடிய வீடுகளில் சிறப்பு பேருந்துகளானது திருப்பிடப்பட்டுள்ளதால் இறை மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு முன்பாக வீடுகளில் நிறுத்தியுள்ள 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை தயவு செய்து ஓரமாக ஒதுக்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்தோணியாருடைய பிள்ளைகள் அங்க பிரதட்சணை முன்பாக